ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனையே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளோட மகரம் ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனின் கிரக பயிற்சியால நம்மளோட மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா மகரம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கையால ஏற்படும் நன்மைகள், தொழில், குடும்பம், பொருளாதார நிலையில் ஏற்படும் மாற்றங்களை குறித்து நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோங்க. மகரம் ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 10வது ராசியா இருக்கு. இது அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி போன்றவற்றை குறிக்குது. மகரம் ராசியில பிறந்தவங்க கௌரவமாக இருக்கவும் லட்சியங்களை அடையவும் விரும்புவாங்க. இவங்க கடினமாக உழைக்கும் திறமை, தன்மானம், தன்னம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. சுக்கிரனின் உச்ச கிரக பெயர்ச்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மைகளை தருங்க. சனி பகவான் இணைந்திருப்பதால் இந்த 25 நாட்களில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க. மார்ச் 1 மார்ச் 25 வரை சுக்கிர பயிற்சி நடக்குதுங்க. சுக்கிரன் 5ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால மகரம் ராசிக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். 10ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் இணைவதால கௌரவம் கிடைக்கும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். ஆடம்பர, சொகுசு கார், பங்களா, இசை, கலை போன்ற விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் சனி நன்றாக இருந்தால் உச்சமான பலன்களை பெறலாங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் வெற்றி கிடைக்கும். 4ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானுடைய சாரத்தில் செல்வதால் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதன் பலன் இழந்திருப்பதால் ஏற்பட்ட கடன், பகை, உடல்நல பிரச்சனைகள் நீங்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். மருத்துவ செலவுகள் குறையும். திடீர் யோகம் தேடி வரும். அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். காதல், திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ராசியில சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் இருக்காங்க. ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு.
அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றால் போல பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம், 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக பிரச்சனை தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிடபடி செய்ய முடியாம இழுபறியாக இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க கூறதை ஏற்காம தங்களது விருப்பப்படி எதையும் செய்வாங்க. அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலையே இருக்கும். அரசாங்க பணிகள் அனைத்தும் தொய்வு இல்லாம நடைபெறும். திருமணமாகாதவங்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசிக்கிறது நல்லது. பண விவகாரங்கள்ல கவனம் தேவை. மூத்த கலைஞர்களின் வழிகாட்டலால வெற்றி பெறுவீங்க. தொடர்ந்து வரும் சவால்களை சந்தித்த பின்னரே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகிறது. நிலம் வாங்க போகிறீர்கள், கார் வாங்க போகிறீர்கள், நகை நட்டெல்லாம் வாங்க போறீங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எதையும் நன்கு யோசித்து பின்னர் செய்யறது நன்மை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லது. மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு ஏற்ற காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. ரசனையை புரிந்து கொண்டு உங்கள் திறமையை காட்டுவீங்க. எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். பெண்கள் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் அவசியங்க. விநாயக பெருமாளுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேற போகிறது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக மறைய போகுதுங்க. உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது. கனவுகள் நிறைவேற போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க.
நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.